பாடலாசிரியர், நடிகர், அரசியல்வாதி, பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு பல திறமைகளை கொண்டவராக இருக்கிறாங்க ஸ்நேகன். இவங்க நடிகை கன்னிகா ரவியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கடந்த வருஷம் இவங்களுக்கு இரட்டை பெண் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியான செய்தியை ரசிகர்கள் மத்தியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போது காதல் கவிதையோட முதல் பிறந்தநாளை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் புத்தம்புது பூவை படத்தில் பாடல் எழுதுனது மூலமாக சினிமாவில் பாடலாசிரியராக அறிமுகமானாங்க ஸ்நேகன். அந்த பாடலை தொடர்ந்து பாண்டவர் பூமி படத்தில் வர்ற அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், தோளா தோளா போன்ற பாடல்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆடாத ஆட்டமெல்லாம் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதின பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்குது. பாடலாசிரியராக 2500க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கிற இவர் இயக்குனர் அமீர் நடித்த யோகி அப்படிங்கிற படத்தில் நடிகராகவும் அறிமுகமானாங்க. திரைக்கு பின்னாடி மட்டுமே பாடலாசிரியராக ஜொலிச்சுக்கிட்டு இருந்த ஸ்நேகன் மக்கள் மத்தியில் பிரபலமானது பிக் பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியில் 2வது இடத்தை பிடிச்ச இவங்க கமல்ஹாசனோட மக்கள் நீதி மய்யம் கட்சியில் சேர்ந்து அரசியல்வாதியாக மாறினாங்க. அதுக்கப்புறம் 2021 நடிகை கன்னிகாவை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருமே பல வருஷங்களாக காதலிச்சு வந்தாங்க. இந்த நிலையில் பெற்றோர் சம்மதத்தோட கமல்ஹாசன் தாலி எடுத்து கொடுக்க அவங்களோட தலைமையில் திருமணமும் நடந்துச்சு. அந்த வகையில் இவங்க 2 பேருக்கும் திருமணமாகி 4 வருஷங்கள் ஆகிடுச்சு. இந்த நிலையில் கடந்த வருஷம் கன்னிகாவுக்கு இரட்டை பெண் குழந்தை பிறந்துச்சு. குழந்தைக்கு நடிகர் கமல்ஹாசன் காதல் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அழகான தமிழ் பெயர் வச்சுருந்தாங்க. இப்போது செல்ல மகள்களுக்கு முதல் பிறந்தநாள் வந்திருக்குது. முதல் பிறந்தநாள் விழாவை நேற்று ஸ்நேகன் கன்னிகா தம்பதியினர் சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. அந்த ஃபோட்டோக்களை ஸ்நேகனோ கன்னிகாவோ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணலை. ஆனால் அந்த விழாவில் கலந்துக்கிட்ட சில பிரபலங்கள் ஃபோட்டோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. பலருமே குட்டி பாப்பாக்களுக்கு தங்களோட வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.